الصلاة والسلام على المبعوث رحمة للعالمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது தஸ்ஹீஹு திலாவா பாடத்தில் மத்துடைய பாடங்களையும் முடித்து பின்னால் வக்ஃபுடைய அந்த பாடங்களை நாம் அடைந்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் மஹாரிஜுல் ஹுரூஃப் அதனை பார்த்துவிட்டு வசிஃபாத்துஹா அதனுடைய சிஃபாத்கள் தன்மைகள் என்ற பாடத்தை தனி பாடமாக நாம் பார்க்காமல் மஹாரிஜ்களுடன் இணைத்து அதனை பார்க்கும் பொழுதே பயிற்சி வடிவில் அதனுடைய சிஃபாத்களை நாம் மஹரஜ்களை பார்ப்பதோடு ஒன்றிணைத்து பார்த்து அந்த சிஃபாத்துக்குரிய அந்த பாடங்களை சில காரணங்களுக்காக வேண்டி நாம் தள்ளி வைத்தோம். அதே போன்று வக்ஃபை பொறுத்தவரையிலும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் அதனை பார்க்கலாம் என்ற அடிப்படையில் சில காரணங்களுக்காக வேண்டி, அதாவது சில அடிப்படை விடயங்கள் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அதனை பயிற்சி எடுக்க முடியும், அல்லது அர்த்தங்கள் தெரிய வேண்டிய தேவைப்பாடுகளும் வக்ஃபை பொறுத்தவரையில் ஏற்படுகிறது என்ற காரணத்திற்காக அதனையும் சற்று நாம் தள்ளி வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த வகையில் சிஃபாத்களை பொறுத்தவரையில் அதில் சில விடயங்களை தெரிவு செய்து இங்கே முன்வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதிய சில விடயங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் ஓரிரு வாரங்களில் நமது தஸ்ஹீஹு திலாவா பாடமும் முடிவுக்கு வரும் என்ற விடயத்தையும் கூறிக்கொள்வதோடு, அந்த சிஃபாத்கள் எழுத்துக்களுடைய அந்த உச்சரிப்புகள் சம்பந்தமான அந்த பாடங்களில் சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பித்து அதனை முடிக்க இருக்கிறோம். இந்த வகையில் அரபு எழுத்துக்கள் வெளியாகும் இடங்கள் மற்றும் சந்தர்ப்பங்களை பொறுத்த வகையில் 3 வகைகளாக அதனை நாம் வகைப்படுத்தலாம். 3 வகைகளாக பிரியும். அதில் முதலாவது வகை எப்பொழுதுமே ஒரு வல்லினமான மொழிச்சலாக இருக்கும். அதனை மொழியும் பொழுது நாவு மேலே உள்ள அந்த மேல் அன்னத்தில் பட்டு ஒரு வல்லினத்தன்மையுடன் ஒரு வெளிவடக்கூடிய சில எழுத்துக்கள். அவை 7 எழுத்துக்கள் இருக்கின்றன. அவைகள் ஹா, சாது, பாது, கைன், பா, ஆஃப், வா. இந்த 7 எழுத்துக்களும் இவைகள் எப்பொழுதும் நாம் மொழியும் பொழுது ஒரு வல்லினத்தன்மையுடன் இந்த எழுத்துக்கள் வெளிவருவதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக இதனுடைய சரியான சப்தத்தை அரபிகள் அரபு பாசையை உச்சரிக்கும் பொழுது அதனை மொழிவதையும் அவதானிக்க முடியும். அதில் அனைவரும் கிடையாது, மாறாக சாதாரண ஒரு அறிவு இருக்கக்கூடியவர்களும் அதே போன்று பொதுவாக அனைவரும் ஓரளவு இந்த தன்மையுடன் மொழியக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அஜமிகள் என்ற வகையில் இதனை நமது பழக்கத்தில் உருவாக்கி கொண்டால்தான் அந்த முறையில் அதனை நாம் மொழிய முடியும். இந்த விடயங்களை நாம் ஏற்கனவே மஹாரிஜ்களை பார்க்கும் பொழுது, உச்சரிப்புகள் எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்களை பார்க்கும் பொழுது அதனை நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். அது முதலாவது வகை. இரண்டாவது வகை சில வேளைகளில் வல்லினமாக ஓதப்படும் இந்த எழுத்துக்கள். இதனுடைய இயல்பான தன்மை மெல்லினமாக ஓதுவதுதான். ஆனால் சில சந்தர்ப்பங்களில், அந்த சந்தர்ப்பங்களை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் இவை வல்லினமாக மொழியப்படும். அலிஃப், அதே போன்று லாம், அதே போன்று ரா. மூன்றாவது வகை எப்பொழுதும் மெல்லினமாக ஓதப்படுபவை. மெல்லினமாக ஓதப்படக்கூடிய எழுத்துக்கள் ஏனைய மிகுதமான உள்ள அந்த எழுத்துக்களில் மிகுதமான உள்ள அனைத்து எழுத்துக்களும் 29 அலிஃபை மினைத்து 29இல் மிகுதமான இந்த எழுத்துக்களை தவிர உள்ள இதர எழுத்துக்கள் மெல்லினமாகத்தான் அது எச்சந்தர்ப்பத்திலுமே மொழியப்படும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையில்
இந்த அலிஃப் லாம் ரா அது எப்பொழுது இதனுடைய தன்மைகள் மாறி அது வல்லினமாக மொழியப்படும் என்ற விடயத்தை தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் அலிஃப் அதற்கு முன்னால் வரும் எழுத்தை பொறுத்து வல்லினமாக அதை போன்று மெல்லினமாக மாறும். அதனுடைய இயல்பான தன்மை அலிஃப் மொழியும் பொழுது மெல்லினம். ஆனால் முன்னால் வரக்கூடிய எழுத்துக்கள் அதுதான் பாருங்கள், அதற்கு முன்னால் வரும் எழுத்து வல்லின எழுத்துக்களில் அலிஃப் அதற்கு முன்னால் வரும் எழுத்து வல்லினமான எழுத்தாக இருந்தால் அந்த அலிஃப் வல்லினமாக மாறும். பாருங்கள், இங்கே நாங்கள் அந்த 7 எழுத்துக்களிலும் ஹாவை குறிப்பிட்டிருந்தோம். ஹாவுக்கு பின்னால் அலிஃப் வந்திருக்கிறது, ஹா. இங்கே நாம் ஹா என்று மொழியும் பொழுது ஹா என்றுதான் மொழிய வேண்டும். ஹா என்று அலிஃபுடைய சாதாரணமான ஈயாக்க என்று சொல்லும் பொழுது வரக்கூடிய சப்தத்துக்கும் ஹா என்று சொல்லும் பொழுது நீட்டக்கூடிய அந்த சப்தத்துக்கும் நாம் அலிஃப் என்று சொல்லும் பொழுது திருப்பவும் நினைவு காட்டிக் கொள்கிறேன், நாம் ஒரு எழுத்தை நீட்டுவதுதான் அந்த அலிஃபுடைய அந்த மொழிச்சலாக இருக்கிறது. ஆகவே ஹா என்று சொல்லும் பொழுது அங்கு அலிஃபை நாம் மொழிகிறோம், வல்லினமாக மொழிகிறோம். அதே போன்று வல் காயிமீன இங்கே பாருங்கள் மத்து வாஜிப் இருக்கிறது, அல் மத்துல் வாஜிபுல் முத்தஸில் இருக்கிறது. காயிமீன இங்கே காஃபுக்கு பின்னால், காஃபும் அந்த எழுத்துக்களில் ஒன்று, அலிஃப் வந்திருக்கிறது. ஆகவே வல் காயிமீன என்று நாம் மொழிய வேண்டும். அதே போன்று வலத்தால்லீன் இங்கும் அல் லாசிம் அல் கலிமி அல் முசக்கல் வந்திருக்கிறது. வலத்தால்லீன் என்று என்று அது வல்லினமாக மொழியப்படுகிறது. வலவ்வா என்று நாம் வல்லினம் இல்லாமல் மொழிந்தால் அது தவறாக கருதப்படும். அநேகமானவர்கள் வலவாலீன் என்பார்கள், அது தவறாக கருதப்படுகிறது. ஆகவே இது இந்த எழுத்துக்கு பிள்ளை இஸ்திஅலாவுடைய எழுத்து என்று சொல்வார்கள். நாவு உச்சரிக்கும் பொழுது மேலன்னத்தை தொடக்கூடிய இந்த எழுத்துக்கள் வல்லினமாக மொழியப்பட வேண்டும். அதே போன்று ராவுக்கு பின்னால் வந்திருக்கிறது யுராஊன, இதுவும் இந்த இடத்திலும் வல்லினமாக மொழியப்பட வேண்டும். அதாவது ராவும் நாங்கள் இந்த அலிஃப் லாம் ராண்டு 3 எழுத்துக்களை சந்தர்ப்பங்களை பொறுத்து இது ரா இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரும் வல்லினமாக மொழியப்படக்கூடிய எழுத்தில் இணைக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ராவுக்கு ஃபத்ஹா வந்திருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலும் நாம் அதனை வல்லினமாக மொழிய வேண்டும். இங்கும் அல் மத்துல் வாஜிபுல் முத்தஸில் வந்திருக்கிறது. அதே போன்று மினல்லாஹி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த லாமும் வல்லினமாக மொழியப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இங்கும் அதில் வரக்கூடிய அலிஃப் அந்த லாமுக்கு பின்னால் லஃப்துல் ஜலாவில், அதாவது அல்லாஹ்வுடைய பெயரில் இருக்கக்கூடிய லாம் 2வது அலிஃப். இங்கே அலிஃப் வடிவத்தில் இல்லாட்டிலும் அல்லாஹ் என்று சொல்லாமல் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அங்கே வல்லினமாக மொழியப்பட வேண்டும். அடுத்ததாக அதற்கு முன்னால் வரும் எழுத்து மெல்லினமான எழுத்துக்களில் ஒன்றாக இருந்தால் இந்த அலிஃபும் மெல்லினமாக மொழியப்படும். பாருங்கள், இய்யாக மினஸ் ஸமாஇ, இங்கே மினஸ் ஸமா என்று சொன்னால் அது தவறு, அது பிழையாக கருதப்படும். இங்கே மினஸ் ஸமாஇ என்று மொழிய வேண்டும். அன்னாஸ் என்று சொல்லும் பொழுது அன்னாஸ் என்றும் மொழிந்தால் அங்கே அது வல்லினமாக கருதப்படும், அதுவும் தவறாக கருதப்படும். ஆகவே அன்னாஸ் நூன் மெல்லினமான எழுத்து, அன்னாசி ஆமன்னா. இப்படி நாம் வல்லினமான மெல்லினமான எழுத்துக்களுக்கு பின்னால் அலிஃப் வந்திருந்தால் இது மெல்லினமாக அவற்றை நாம் மொழிய வேண்டும். இது அலிஃபுக்குரிய விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக ரா லாமை பொறுத்தவரையில் இந்த லாம் இது மெல்லினமான எழுத்து தான். ஆனால் இந்த லாம் லஃப்துல் ஜலாலா என்று அழைக்கப்படக்கூடிய இறைவனின் திருநாமமாகிய அல்லாஹ் என்ற வார்த்தையில் தனித்துவம் பெறுகிறது. அதாவது இந்த லாமை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய பேருடன் இணைந்து வரும் பொழுது இந்த லாமுக்கென்று தனிப்பட்ட சட்டம் இருக்கிறது. அதாவது அதற்கு முன்னால் ஃபத்ஹா அல்லது பம்மா இடம்பெற்றால் வல்லினமாக மொழியப்படும். இங்கே பாருங்கள், ஹுவல்லாஹு, இங்கே அல்லாஹ்வுடைய எழுத்துக்கு முன்னால் வாவுக்கு ஃபத்ஹா வந்திருக்கிறது. வாவுக்கு ஃபத்ஹா வந்து அந்த வஸ்லுடைய அலிஃப் என்று சொல்வார்கள். அந்த அலிஃப் மொழியும் பொழுது, இணைத்து மொழியும் பொழுது அது அந்த எழுத்தில் மொழிச்சலில் வரமாட்டாது, அது விழுந்துவிடும்.
இங்கே அடுத்த எழுத்து பார்க்கும் பொழுது வாவுக்கு ஃபத்ஹா இருக்கிறது. ஹுவல்லாஹ். நாங்க இங்கே ஹுவல்லாஹு என்று சொன்னால் அது தவறு. அல்லாஹ்வுடைய எழுத்தை அக்காலத்தில் இருந்தே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, எக்காலமும் அரபிகள் மொழியும் பொழுது ஒரு வலுப்பமான வல்லினமான முறையில் தான் இதனை அல்லாஹ்வுடைய பெயரை மொழிந்திருக்கிறார்கள். அவர் முஸ்லிம்களாக இருக்கலாம், அல்லது இஸ்லாம் அல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்கள் கூட அல்லாஹ்வை நம்பி வந்தவர்களும் இப்படித்தான் வல்லினமாகத்தான் அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் உச்சரிப்பார்கள். ஆனால் அதனை உச்சரிப்பதற்கு முன்னால் ஃபத்ஹா அல்லது தம்மா வந்திருந்தால் நாம் கடினமாக வல்லினமாக சொல்ல வேண்டும். மீனல்லாஹி யஅலம்ஹுல்லாஹு. இங்கே தம்மா வந்திருக்கிறது. லஃதுல் ஜலால் அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால் தம்மா வந்திருக்கிறது. வஸ்குருல்லாஹ. இங்கே பாருங்கள், அந்த வாவ் அதுவும் மொழிச்சலில் இல்திகாவு சாக்கினேன் என்று சொல்வார்கள். 2 சுக்கூன்கள் ஒன்று வரும் பொழுது ஒன்று விழுந்து விடும். இந்த வகையில் அந்த வாவ் இங்கே விழுந்து ராவுக்கு தம்மா வந்திருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய திருநாமத்துக்கு முன்னால் ஹரக்கத் என்ற வகையில் ராவுக்கு தம்மா வந்திருக்கிறது. இங்கே வஸ்குருல்லாஹ என்று மொழிய வேண்டும். அதே போன்று அல்லாஹும்ம. இங்கே அந்த முதலில் இருக்கக்கூடிய அந்த அலிஃபுக்கு அதற்கு முன்னால் ஏதும் வராத சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஃபத்ஹா தான் வரும். ஆகவே அல்லாஹும்ம என்று நாம் வல்லினமாக மொழிய வேண்டும். அதற்கு முன்னால் கஸ்ரா இடம் பெற்றால் மெல்லினமாக மொழியப்படும். உதாரணமா பாருங்கள், ஜமீஅனில்லாஹு. இங்கே இங்கே அதாவது தன்வீன் வந்திருக்கிறது. அதற்கு பின்னால் நாம் மொழியும் போது இங்க ஒரு நூன் ஒன்று இணைக்கப்படும். இங்க எழுத்து வடிவத்தில் காட்டப்படவில்லை. ஜமீஅனில்லாஹு என்றுதான் அங்கே ஒரு கஸ்ரா வரும். அதே போன்று இரண்டாவது லில்லாஹி குலில்லாஹும்ம. இங்கே நாம் லில்லாஹி என்று சொன்னால் தவறு. ஏன்? லாமுக்கு முன்னால் கஸ்ரா வந்திருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய பேருக்கு முன்னால் லாமுக்கு கஸ்ரா வந்திருக்கிறது. லில்லாஹி என்று மெல்லினமாக மொழியவே. அதே போன்று குலில்லாஹும்ம. இங்கும் அல்லாஹ்வுடைய பேருக்கு முன்னால் லாமுக்கு குல் வரக்கூடிய லாமுக்கு கஸ்ரா வந்திருக்கிறது. மெல்லினமாக மொழியப்பட வேண்டும். இங்கே குலில்லாஹும்ம என்று நாம் வல்லிலை சொன்ன அலிஃபும், அதே போன்று இங்கே நாமும் சந்தர்ப்பங்களில் நாம் அல்லாஹ்வுடைய திருநாமத்துடன் வரும் பொழுது இந்த லாம் ஃபத்ஹா லம்மா வந்தால் வல்லினமாகவும், அதற்கு முன்னால் வரக்கூடிய எழுத்துக்கு அதற்கு முன்னால் வரக்கூடிய எழுத்துக்கு கஸ்ரா வந்திருந்தால் மெல்லினமாகவும் இதனை நாம் மொழிய வேண்டும். ஆகவே மிக முக்கியமான எமது இறைச்சனாகிய இந்த குர்ஆனுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய நாம் அவனுடைய பெயரை எப்பொழுதும் சந்தர்ப்பத்திலும் சரியாக மொழிவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன்? நாம் அல்லாஹ்வுடைய பேர் அரபு வார்த்தையாக இருந்தும் நாம் தமிழில் பேசக்கூடிய நாம் சில சந்தர்ப்பங்களில் ஏதோ இது ஒரு தமிழ் வார்த்தையை போன்ற உணர்வுடன் நாம் பேசக்கூடிய ஒரு சூழலை அவதானிக்கிறோம். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் அது முற்றிலும் பிழையான ஒரு உச்சரிப்பாக இருக்கிறது. ஆகவே எமது இரட்சகனின் பெயரை சரியாக மொழிய தெரியாத முஸ்லிம்களாக நாம் இருக்காமல் அதனை நல்ல சரியான முறையில் உச்சரிக்கக்கூடியவராக, அது நாம் என்ன பாஷையை பேசக்கூடியவராக இருக்கலாம், நாம் அல்லாஹ் என்று வாய் நிரம்ப அதனை வல்லினமான முறையில் மொழிய வேண்டும். ஆகவே வல்ல இறைவன் அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையில் கற்று வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்து சிறந்தவர்களாக வாழ்ந்து மடியக்கூடிய வாய்ப்பினை அனைவருக்கும் தந்து உதவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.